ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை. கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாத, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அது ரெண்டு எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்குது, ஒன்றை இழந்தா அதனுடைய தாக்கம் எப்படி இன்னொரு இதில் இருக்கும் அப்படின்ற காரியங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. சிலர் தெரிஞ்சாலும் அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்காம ஒரு நிர்விசாரமான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஒரு சின்ன ஃபார்முலா தான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அதற்கு ஈக்குவலாக உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். சமாதானம்னு சொல்லும் பொழுது பிரச்சனைகள் இல்லாமல், வியாதிகள் இல்லாமல், நல்ல செல்வ செழிப்போடு வாழ்கிற வாழ்க்கையை நான் சொல்லலை. சமாதானமாக இருக்குதுன்றது பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் தேவனுடைய ஒரு ஒரு பாதுகாப்பை உணர்றது, தேவன் கிட்டேருந்து வர மெய்யான சமாதானத்தை உணர்றது. தேவன் நடத்துகிறார், அவர் என்னை பார்த்துக்கிறார், அவர் விடுதலை கொடுப்பாருன்ற விசுவாசத்தினால உண்டாகிற சமாதானம் அதிகமாக இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாழும்போது அந்த சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சு அது ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும் கடைசியில். ஸோ அந்த சமாதானம்ன்றது அந்த காரியத்தில் நம்ம எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், அதில் அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதில் இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கும்படியாக ஒரு மாடோட உதாரணத்தை சொல்லியும், அப்புறம் பைபிளில் இருக்கிற அந்த இளையகுமாரனோட உதாரணத்தை சொல்லியும் நம்ம ஒரு வீடியோ நான் டீப்புன்ற கொஞ்சம் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நான் அந்த லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனை நான் அதை கொடுக்குறேன். மேபி நான் அதை கமெண்ட்டில் பின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நான் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் உணர்த்தப்பட்டீங்க, உங்களுக்கு பார்க்கணுன்ற ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதனால் தேங்க்யூ.